இவ வலியில துடிக்கும் போதும் அந்த ஜோசியர்கள் பேசுறது அவ காதுல விழுந்துருது. ஜோசியர்கள்ல ஒருத்தர் சொல்றார், "ஆஹா! என்ன அற்புதமான நாள் தெரியுமா இந்த நாள்? இந்த வேளையில இப்ப அந்த குழந்தை பிறந்துட்டான்னா, அந்த முகூர்த்தம் தொடங்கியாச்சு. முகூர்த்தம் நேரம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அந்த 48 மினிட்ஸ் தான். இந்த முகூர்த்தத்துல மட்டும் அந்த குழந்தை பிறந்துருத்துன்னா, பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கும்." பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றார், "இந்த முகூர்த்தம் தாண்டி அடுத்த முகூர்த்தத்தில் பிறந்தால், அவன் இறைவனுக்கு பல திருக்கோயில்களை கட்டுவான்." கமலவதி, துடிச்ச அந்த கமலவதி ஷேடி பெண்கள கூப்பிட்டா. "என் பிள்ளை இந்த முகூர்த்தத்துல பிறக்க வேண்டாம்னா. இந்த முகூர்த்தத்துல பிறந்தா அவன் என்னவா இருப்பான்? பெரிய சக்கரவர்த்தியா இருப்பான். என்ன பிரயோஜனம் அதனால? நிலத்தை ஆளுவான். ஏற்கனவே அரச வம்சம்தான். இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என்னை தூக்கி தலைகீழாக கட்டுங்கள். என் பிள்ளை இந்த முகூர்த்தத்தில் பிறக்க வேண்டாம். அடுத்த முகூர்த்தத்தில் பிறக்கட்டும். தூக்கி தலைகீழாக கட்டுங்கள். அடுத்த முகூர்த்தம் வரும்போது என்னை இறக்கி விடுங்கள்னா." செய்தார்கள். அடுத்த முகூர்த்தம் வரும்போது, குறித்த முகூர்த்தம் பிறந்தபோது அவளை இறக்கி விட்டார்கள். இயற்கைக்கு மாறாக அந்த பிள்ளை வெளியில் வர துடிக்கும் போது மாறாக தன்னை தலைகீழாக கட்டச் சொன்னவள் கீழே இறக்கி விட்டோன்னு குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தையும் இயற்கைக்கு மாறான ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்ல தானே இருக்கு. அந்த குழந்தை அப்படி பார்த்தா, கண் செவந்திருந்தது குழந்தைக்கு. "செங்கணானோ?" அப்படின்னா. செங்கணானோன்னா அதுதான் அவ சொன்ன கடைசி வார்த்தை. கோச்செங்கணான் என்கிற சோழ சக்கரவர்த்தியாக நாட்டை மட்டுமல்ல, ஆன்மீகத்தையும் ஆண்டவன். அப்ப இது நடக்குமான்னா, இந்த முகூர்த்தத்துல பிறந்தா அரசனா இருப்பான். இந்த முகூர்த்தத்துல பிறந்தா கோயில்களை கட்டுவான்.